ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில அப்படியே சிம்மத்துல கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்துல இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆகிய உத்திராட்டாதில மீனராசில இருந்திருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள் யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றதுதான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்தில் இருக்கிறது. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பதை ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்துல அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அதிருஷ்டமான அமைப்பாக ஏற்பட போகிறது. காரணம் என்றால் 2 பிரதான சுபகிரகங்களாகிய, அதாவது முழு சுபராகிய குரு பகவான், முக்கால சுபராகிய சுக்கிர பகவான், இந்த 2 பேரும் சேர்ந்து தனஸ்தானத்துல 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய காம்பினேஷன், வேனஸ் அண்ட் ஜூபிட்டர் காம்பினேஷன் கிவ்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ். ரிஷபராசி நம்மளுக்கு ராசிநாதன் 2ல தனஸ்தானத்துல வராரு. முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதி. குரு பகவான் ஏற்கனவே தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்பாராத விதத்துல நமக்கு அதிருஷ்டத்தை கொடுத்துட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்திலேயோ பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயோ அல்லது சப்தமஸ்தானத்திலேயோ களத்திரஸ்தானத்திலேயோ பாக்யஸ்தானத்திலேயோ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறது என்பது உறுதியான உண்மை. அங்கிருந்தபடியே குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளோடும் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருகின்றார். அந்த வகையிலும் நமக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால 1 கூடியவனாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பாராத எளிதான முயற்சிகள் மூலமா
எதிர்பாராத தனயோகத்தை நிச்சயமாக அள்ளித்தருவான், மாற்று கருத்தில்லை. நோய் நொடிகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் சங்கடங்கள், சச்சரிவுகள். ஏன்னா ரிஷபராசினம்னும் போது நமக்கு என்ன சுக்கிர பகவான் போது நமக்கு என்ன, நமக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் ஏதோ ஒன்று செலவு பண்ணி மேலும் வரும்ன்றதுக்காக நிறைய அகலக்கால் வைத்து கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி, துலாம் ராசி 2 ராசிகள் சுக்கிரனுடைய அதிபதியாக கொண்ட ராசிகள் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும்போது இது போலவே எப்போவுமே வருவன்ற இதில் முன்ஜாகிரதை இல்லாமல், ஏன்னா அவசர கதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், இந்த 2 குவிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேடனடி குவிக் டெசிஷன்ஸ் எடுப்பான். உடனே 10,000 இருக்குதா, ஒரு 50,000த்துக்கு உண்டாகிற பிளான் போட்டுருவாங்க. ஒரு 2 லட்சம் இருக்குதா, ஒரு 20 லட்சத்துக்கு பிளான் போட்டுருவாங்க. அதனால தான் அவங்க நினச்சபடி சில சமயத்தில் நடக்காமல் இருந்தால் பிரியாணி, இல்லாவிட்டால் பட்னி, அந்த மாதிரி கணக்கு நிறைய பேர் ரிஷபராசியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நிறைய லட்சமாக செலவு பண்ணி அப்புறம் இருக்கும்போது பெரிய பெரிய கார்கள் வாங்கி அப்புறம் இல்லாதபோது பெட்ரோலு கூட காசு இருக்காது, அது வேற விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு அகரக்கால், அதாவது அதுவும் நீங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து புதன் பலமாக இருந்த பட்சத்தில் அந்த மாதிரி நடக்காது. சில சமயத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத அதாவது இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய, இன்னல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அடிக்கடிக்கு ஏற்படும் அப்படின்றது ஒரு கணக்கு. 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன், நிச்சயமாக அரசாங்க துறைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் கேத்தோடு இருந்து பல தொந்தரவுகளை கொடுத்துருக்கு. சம்பந்தம் இல்லாத மனக்குழப்பங்கள், சம்பந்தம் இல்லாத சொந்த பந்த சண்டை சச்சரிவுகள், பிரச்சனைகள், வீடே ஒரு போர்க்களமாக மாறிவிட்டதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த மாதத்தில் நடந்திருக்கும் செவ்வாய்க்கியத்தோட 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது. ஆனால் செவ்வாய்க்கியத்து வெளியே, இப்போ செவ்வாய் வெளியே வந்துட்டான், சண்டை கிரகம் வெளியே வந்ததுனால இனி சண்டைகள் இல்லை, சண்டைகளை ஓய்வு எடுக்கும். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் வந்திருக்கிறார். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் வர்றதுனால நமக்கு ஏதாவது நன்மை உண்டிய விரையாதிபதி பூர்வபுண்ணியத்துக்கு வரும்போது நிச்சயமாக பூமி சம்பந்தமான லாபங்களை கிடைக்கும். அதனால தான் நமக்கு 6ஆம் பாவத்துக்குரிய, அதாவது 6ஆம் பாவத்துக்குரிய சுக்கிர பகவான் நமக்கு 2ல் இருக்கிறார். ஸோ எதிர்கள் மூலமாக இல்லை சம்பந்தம் இல்லாத வழக்குகள் மூலமாக கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒன்று ஜெயிச்சு அதன் மூலமாக ஒரு லாபம், அந்த மாதிரி ஒரு பல எதிர்பாராத தனவரவு என்பது நிச்சயமாக தனஸ்தானத்தில் குருவோடு இருக்கும்போது கொடுக்கும். திஸ் காம்பினேஷன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன். 2 குருக்கள் சேர்ந்திருக்கிறதே பார்வையிட என்பது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய யோகம் தரும். ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த 2 கிரகங்களுடைய வலிவை பொறுத்து தான் யோகம் என்பதை கொடுக்கும். இந்த கிரகங்கள் 2ம் நல்ல உச்சக்கட்டத்தை கொண்டு போகும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் அவங்க டாப் லெவலில் கொண்டு போகக்கூடிய நிலை அந்த 2 கிரகங்களுக்கு இருக்குது. 7 குடி செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால நமக்கு கணவருக்கு தொழில் விஷயத்தில் குழப்பங்கள், சிந்தனைகள், குழப்பம், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். ஸோ 7 கூடிய, அதாவது எப்போவுமே நாம் என்ன சொல்கிறோம், 7 12 கூடையவனா செவ்வாய் வருகிறான். அங்கே 12என்ற கெட்டாதிபத்தியம் சம்பந்தப்படுகிறதுனால ஒரு கரடு முரடான நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த மாதிரி தான் நடக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 7 12 கூடிய, பர்டிகுலர் ரிஷப லக்னம் ரிஷபராசி என்றவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் நமக்கு கொடுக்கும். 7 12 கூடையவனாக வருகின்றார். 7 ஸ்கார்பியோ, 12 கெட்ட பாவம், விரய பாவம். ஸோ கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் நிறைய விரயங்கள் ஏற்படும். ஸோ ஒரு சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள். அஷ்டமாதிபதி அதாவது குரு பகவான், அவர் தன்னுடைய ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்காரு. 2ல் உட்காந்துட்டு குரு பார்வை கோடி நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற, அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தொழில்ஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவை அவர் பார்க்கிறார். ஸோ பாக்யாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி. ஏன்னா ரிஷபராசினம்ல பொறுத்தவரை யோகம் தரக்கூடியவர் சனி பகவான் தான். அவரை பர்டிகுலர்லி சனி ஒருவனே யோகம், மகத்தான ராஜயோகம் தருவான். ஆனால் சனி மறையக்கூடாது, மறைந்த யோக பங்கம் ஆகிடும். யோகம் கொடுத்து மாதிரி கொடுத்து கெடுத்து விட்டுருவான். மற்ற கிரகங்கள் ரொம்ப யோகமாக இருந்தால் கூட யோகக்காரக்கன் எப்போவுமே உங்களுக்கு மறையக்கூடாது, வலிமையான நிலையில் இருக்க வேண்டும். யோகக்காரக்கன் மறைந்து விட்டால் என்ன ஆகும், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தி பண்ணி எல்லாம் உருவாக்கி கடைசி நேரத்தில் தலைகீழாகி இன்னொருத்தர் கைக்கு போயிடும். அதனால தான் ஜாதகங்கள் எப்போவுமே யோகக்காரக்கன் வலிமையாக இருக்கிறது, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும்.
நிறைய பெரிய பெரியவங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, முதலமைச்சர்கள் இவங்க எல்லாம் நிறைய பேர் 2-3 தடவை அந்த பதவிக்கு போய் மறுபடியும் அந்த பாதியில வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளாகி வெளியே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்பது இந்த பதவி பங்கம், இந்த ராஜயோக பங்கம்னு சொல்லுவார்கள். அந்த ராஜயோக பங்கம் என்பது வந்து இந்த மாதிரி யோகக்காரக்கனை மறையும் போது ஏற்படக்கூடிய நிலைகள், அல்லது யோகக்காரக்கனை இந்த பாம்பு கிரகங்களை பார்க்கும்போது, இல்லை பாவக்கிரகங்களுடைய பார்வையில் யோகங்கள் இருக்கும்போது பங்கமடையும். அந்தந்த தசாபுக்தி காலகட்டங்களில் அது வீழ்ச்சி தரும் என்றது உறுதியான உண்மை. அதனால தான் நம்ம ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து யோகாதிபதி 11ல் வந்திருக்கிறார். சனி பகவான் ஒருத்தனே போதும் நமக்கு யோகம் தானே. அவர் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ரிசல்ட் கொடுக்கும். வக்கரம்னா ரெட்ரோகிரேட் இல்லையா, ஸோ ஸ்லோவாக தாமதமாக, ஏற்கனவே சனி பகவான் தாமதமாக தான் பலன் கொடுப்பார். அதனால தான் நிலையானது தான் இருக்கும். நான் அதை சொல்லுவேன், சனி பகவான் தரக்கூடிய யோகங்கள் சொத்துக்கள் எல்லாம் தலைமுறைகளுக்கே நீடிக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்தா கூட நிதானமாக கொடுப்பார். பாருங்கள், நீங்கள் மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் லேபர் சார்ந்த தொழில்கள் தான். அதுக்கு பிளானெட் என்ன, சனி பகவான் தான். லேபர் பிளானெட் சனி பகவான் தான். அவங்க ஜன்ம ஜாதகத்தில் சனி பகவானும் பலமாக இருக்கும். ஸோ தொழிலாளர்கள் மூலமாக முதலாளிகளாகி அந்த முதலாளிகள் தொடர்ந்து தொழிலாளிகள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வந்து அதை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளாக அமைந்துவிடும். 11ஆம் இடத்துல சனி வந்து வக்கரத்தில் இருக்காரு. ஸோ எதிர்பார்க்கக்கூடிய பேங்க் லோன்ஸு மற்றதெல்லாம், ஏன்னா தொழில் சம்பந்தமான கிரகம் இல்லையா, தொழிலுக்காக ஏதோ பணம் கேட்டிருக்கோம், தொழிலுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம், இல்லை தொழிலுக்காக வேறு ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு மிஷினரி வாங்க போகிறோம், இல்லை பல எதிர்பாராத ஒரு புது யூனிட் ஏதாவது போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் தொழில் சம்பந்தமாக எங்கே அலைந்தாலும் கூட சனி பகவானும் வக்கரமாக இருக்கிறதுனால நல்லதே நமக்கு கண்ணில் படாது, நல்லதே நடக்க விடாது, அதாவது தாமதம் பண்ணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நான் தான் சொல்லியிருக்கேன், சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனால சனி பகவானை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது சனிக்கிழமை பெருமாள் சுவாமி, அதாவது ஹனுமான் டெம்பிளுக்கு, ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு போய் நம்ம வழிபாடுகள், பிள்ளையார், ஏன்னா பிள்ளையார் நீங்கள் பிரதானமாக பிடித்து கொள்ள வேண்டும். இப்போ ஏன்னா கேத்து வந்து கரெக்டாக சிம்மத்தில் உட்காந்துருக்கிறான். சிம்மத்தில் உட்காந்துருக்கிறான்னா அதாவது சிம்மம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஆளக்கூடியதாக, அரசு சார்ந்த விஷயங்களுக்காக, ஒரு தனி மனிதனுடைய சம்பாத்தியத்துக்காக சொல்லக்கூடிய கிரகம் அது. அந்த இடத்துல கேத்து வந்துட்டாருன்னாவே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம பிள்ளையார்னு பிடிச்சிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் சிறந்த ஒரு புத்தி பிரதாயிக்கிறார் இல்லையா. அதனால தான் நம்ம வந்து பிள்ளையார்னு பிடிச்சிக்கிட்டாவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஆக யோகம் என்பது மிகப்பெரிய நமக்கு இந்த மாதத்தில் இருக்கா அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு சுக்கிர காம்பினேஷன் என்பது மிகப்பெரிய யோகம். ராசிநாதனை உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி சேர்ந்து வராரு. 2ஆம் வீட்டிலேருந்து 2 கிரகங்கள் 8ஆம் வீட்டினை பார்க்கிறது. ஸோ எதிர்பாராத தனலாபம் என்பது உறுதியாக இருக்கும். அதில் மாற்று கருத்தில் ஆகஸ்ட்டில் நம்ம ஆண்டு கிரகங்கள் பார்வை நம்ம பார்த்தோமேனால் உங்களுக்கு வந்து 6ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தை நம்ம பார்க்கும்போது பர்டிகுலர்லி ராகு வந்து குரு வந்து நமக்கு அவங்க ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய நன்மை எதிர்பாராத திருஷ்டம் உறுதியாக ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும். என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்தில்னா எதிர்பார்க்கக்கூடிய பணம் என்பது வரும், எதிர்பார்க்கக்கூடிய தொழில் என்பது நடக்கும். நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஈஸியாக போயிட்டு வரலாம். பணம் திடீர்னு வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸு அல்லது லோன்ஸு இந்த மாதிரி பணங்களை திடீர்னு தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலமாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் தைரியமாக ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து.